எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி நல்லா தெரியும். ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் அளவுக்கு அது பெரிய ஃபேமஸாவே இல்ல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மனி தான். சோ ஜெர்மனி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி கண்டம் தாண்டி போய் பிரிட்டிஷ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷோட எல்லையை தாண்டி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துருந்த பிரிட்டிஷ் வந்து சும்மா இல்லாம ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பொருளை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பொருளை வச்சு விமானப்படம் மூலியமா ஜெர்மனியோட எல்லையை தாண்டி அங்கிருந்து பேராஷூட்ல அந்த பொருளையும் அந்த ஸ்குவாடையும் இறக்கி ஜெர்மனி அட்டாக் பண்ணிட்டு திரும்ப அந்த பொருளை எடுத்துட்டு பிரிட்டிஷோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிட்டிஷ்குள்ள வந்துருவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிரிட்டிஷோட அந்த ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஆர்மி மெம்பர்ஸ் யாருமே வந்து அதிகபட்சம் ஜெர்மனி கிட்ட பிடிபடாம இருந்தாங்க. அப்பேற்பட்ட பிரஸ்டீஜிக்கான வந்து ஒரு பொருள் வந்து யார் செஞ்சு கொடுத்துருப்பா, என்ன பொருளா இருந்தா கிட்டத்தட்ட அந்த பொருளை மட்டும் 100 வருஷங்களுக்கு மேல வந்து மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரஸ்டீஜிக்கான ஒரு பொருளா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க இருக்கிற ஆர்மி மேன்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க, அதே சமயம் இந்தியன் ஆர்மியிலும் அது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பைக்கை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கதை வந்து ஓடி இருந்திருக்குது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இவ்வளவு பிரஸ்டீஜிக்கான ஒரு பேரு இருக்கு. ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேரும் இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.